ஓடி போறதுனால பிரச்சனை தீர்ந்துருமா? எப்படினாலும் நீங்க தான் சமாளிச்சாகணும். இந்த சமாளிக்கும் திறனை நீங்க உருவாக்கணும். சுமூகமான முறையில, அமைதியான முறையில அந்த பிரச்சனையை உங்களால தீர்க்க முடியுதா? நிறைய பேர் சொல்றது, என் ஃப்ரெண்டு பேசாதனால எனக்கு டென்ஷன் ஆகுது, கோபம் வருது, என்னை ஏதாவது பண்ணிக்கலாம்னு தோணுதுங்க. கரெக்டா? அப்போ ஃப்ரெண்டு பேசாதது ஒரு பிரச்சனையா? ஆனா உங்களுக்கு அது பெரிய பிரச்சனை. கரெக்டா? அப்ப இது நம்ம சுமூகமான முறையில எப்படி அணுகணும், இது எப்படி டீல் பண்ணி இந்த பிரச்சனைக்கு சரியான அணுகுமுறையை நம்ம கொண்டு வந்து நம்மளை வளர்த்திக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம முன்னேற முடியும். ஃப்ரெண்டு பேசலன்னு சொல்லி போராடிக்கிட்டே இருந்தா ஒண்ணுமே இல்லாம போயிடும். கரெக்டா? இந்த மாதிரிதான் ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களால சரியான முடிவெடுக்கும் திறனை நீங்க வளர்த்திட்டு வரணும். இதெல்லாம் பாடத்திட்டத்துல இருக்காது. உங்களோட டே பை டே நீங்க புது நண்பர்கள், புது ஆசிரியர்கள், புது இடம், புது ஊரு எல்லாமே புதுசா இருக்கலாம். இந்த சூழல்ல ஒவ்வொரு நாளும் நீங்க அணுகக்கூடியது எல்லாமே புதுசா தான் இருக்கும். இந்த சூழலை நீங்க சமாளிக்கிறது தான் கத்துக்கணும். விட்டுட்டு பயந்து ஓடுறதை தவிர்த்துட்டு இது எப்படி சமாளிக்கிறது பொறுமையான முறையில உங்களை நீங்க உட்கார்ந்து பொறுமையா டீல் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கே தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு உங்க பிரச்சனை போய் பப்ளிக்கு சொல்றேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ மற்றவங்க கிட்டயோ நீங்க சொல்றப்பதான் உங்களோட பிரச்சனை மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களோட பிரச்சனை நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொல்லுவீங்க, அவங்க ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கே தெரியாம நீங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. இது மாதிரினா பல போதைகளுக்கு நம்ம போயிடலாம். 3 போதைகளே குடிச்சிருக்கோம். நம்ம சரியான முடிவெடுக்க தெரியாததுனால ஒண்ணு வேண்டாத போதை, இன்னொன்று சோசியல் மீடியாங்கிற போதை, இன்னொன்று காதல் போதை. ஏன்னா இந்த ஏஜ் அந்த மாதிரி இந்த மாதிரி போதையில் சிக்கிறதுலாம் உங்களை நீங்க மீட்டுக்க முடியாம கட்சியில நம்மளே கஷ்டப்படுத்தி நம்மளே வேண்டாங்கிற நிலைக்கு கூட தள்ளி வைக்கிறோம். இந்த நிலையெல்லாம் மாறுறதுதான் நம்மளை எப்படி தயார் பண்ணுவதுங்கிற முடிவெடுக்கும் திறன் ஒவ்வொருத்தருமே உருவாக்கணும். இது பாடத்திட்டத்துல வராது. நல்லா புரிஞ்சுக்கணும், பாடத்திட்டத்துல வராது. அடுத்தது இந்த சமூகத்துல உங்களுக்கு சப்போர்ட்டிவா மட்டுமே செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. இது வரைக்கும் நம்ம ஃபேமிலி உங்க பேரண்ட் சொல்லி கொடுத்தாங்க, இது வரைக்கும் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இன்னைக்கு 30 வயசுலயும் பார்க்கிறோம், எங்க அம்மா அப்பா இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு காக்கா குருவி எடுத்துக்கோங்க, அது ரெக்க வர்றது